உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றதை கேளுங்களேன். சொல்லுங்க. போனு என் பொண்டாட்டிட்ட நான் வாழணும் தேவையில்லாம ஒருத்தவன் வந்து மிஸ்யூ பண்ணிட்டு இருக்கான். என்ன வெட்டுவான் குத்துவான்னு கடலை போட்டு வீடியோ கால் பண்ணிட்டு அது ஓ பொண்டாட்டி ஒருத்தன் கடலை போடுறானா அது அவ போன்ல நம்பர் இருக்கு, அந்த போன்ல கேட்கணும். ஏன் போனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்கம்மா. இவ்வளவு கேக்குறீங்க உங்க போனுன்னு. என் பொண்டாட்டி வந்தது எப்படி வந்தது? எந்த போனு? 2 போன் உன் கையில இருக்கா? 2 போன் ஒரு 2 நோட் இருக்கா? அது நான் வேலைக்கு வரால அவள்கிட்ட நீ குடுத்து விட்டுருக்காங்க, தெரியாம அந்த நாய்கிட்ட குடுத்து விட்டுருக்காங்க. அது எங்க மேல தப்பு இல்ல. நோட்டையும் போனையும் குடு, வண்டியை தீர்த்து விடுங்கண்ணா. இல்ல பியூட்டி பார்லர் தானே நடத்துறீங்க? பியூட்டி பார்லர் தானே நடத்துறீங்க. ஆபீஸ்ல எனக்கு என் பொண்டாட்டி செல்லு இருக்குல்ல, இன்னொரு செல்லு பர்சனல் எடுத்துக்கணும். இல்ல உங்க போனு எதுக்கு என் பொண்டாட்டி எப்படி எடுத்துட்டு வருவா? இத்தனை நாளா பொண்டாட்டி விட்டுட்டு எங்க அந்த மேடமுக்கு பண்ணிக்கிறியா இல்ல எனக்கு பண்ணிக்கிறியா? நான் வந்து டெய்லியும் காங்கிரீட் வேலைக்கு போவேன், சில டைம்ல சமையல் வேலைக்கும் போவேன். நான் ஒழுங்கா தான் குடும்பத்தை போயிட்டு இருந்தேன். சில காரணங்களால மொபைலில் வந்து என் பொண்டாட்டி ஃபோனு நான் அப்பப்போ ஆம்லேட்டை பேசுறது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து அந்த ஃபோனெல்லாம் நோண்டி பார்த்தேன். அதில் ஏகப்பட்ட கால் எல்லாம் பாய்ஸ் நம்பர்லாம் இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இது தெரியாமல் எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஒரு டைம் வந்து மாட்டிக்கிட்டா. வேலைக்கு பியூட்டி பார்லர் போகிறான்னு நினச்சிக்கிட்டு கன்னியாகுமரி போகிறா, அங்கே வெற்றினி மடத்தில் பியூட்டி பார்லர் இருக்குது, ஆனால் இவள் போகிற இடம் கன்னியாகுமரி. காலைல 9 மணிக்கு போயிட்டு ராவு 8 மணிக்கு தான் வரா. இந்த உண்மை தெரிஞ்சோன்னா தான் நான் அவள்கிட்ட இன்னும் அதிகமாக போர்ஸ் சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அவள்கிட்ட வேலைக்குள்ள ஒரு ஃபோனு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோனு கையில் வச்சுருந்தா அதை கட்டத்துக்கு எதுவும் சமாளிச்சுட்டு போயிட்டா. நான் அதை பெருசாக கேர்ஃபுல் பண்ணலை. திருப்பியும் எனக்கு சந்தேகம் அதிகமாக தூண்டிச்சு. சரி இவளை இன்னும் நான் வாட்ச் பண்ணணும், தீவிரமாக வாட்ச் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பாய்ஸ்கிட்ட தான் விடிய பேசுகிறா, ஆம்பளையாட்ட பேசுகிறா. இதை நான் ரொம்ப சண்டை போட்டேன், கண்டிச்சேன். இதை மீறியும் குழந்தைகளை உன் கூட வாழ பிடிக்கல, குழந்தைகளையும் நீனும் கூட்டிட்டு தனியாக போயிடு, என்ன நிம்மதியாக வாழ விடுன்னு சொன்னேன். நான் இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்டெப்பு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாய்ஸ் விடிய பேசினவன் நம்பரை எடுத்து நான் ஃபோன் பண்ணேன். அந்த டைம் சனிக்கிழமை நைட்டு தான் அவனுக்கு நான் கால் பண்ணேன். அவன் என் பொண்டாட்டியை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு. என் பொண்டாட்டி அவன் சொல்கிறான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்னு. அதனால தான் எனக்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு. அவன் எனக்கு கொலை மிரட்டல் விடுறான், அவன் மட்டும் விடுறான்னு என் பொண்டாட்டிட்ட நான் சொன்னேன். நான் அவன் கூட தான் இருப்பேன், நீ பிள்ளைய கூட்டிட்டு தனியாக போ, இல்லைன்னா செத்து தொலைன்னு சொல்கிறா. நான் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் குழந்தைய பார்க்கறதுக்கு அவள் வந்து காலைல வேலைக்கு போயிட்டு நைட்டில் ஹாஸ்பிட்டலில் வந்து லேடிஸ் தான் தங்கணும்னு சொன்னாங்க. அதனால நைட்டு அவள் இருக்கா, நான் காலமுறை வந்து பார்ப்பேன். அப்போ திடீர்னு நேற்று வந்து 3 ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த 3 ஃபோனை நான் எடுத்து எனக்கு சந்தேகம் எடுத்துட்டு நான் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அவ்வளோ நாளாக நான் கெஞ்சி கூத்தாடி என் கூட சேர மாட்டேன்னவ அந்த ஃபோனை மட்டும் கொடுத்தா நான் சேர்றேன், என்ன வேணா பண்ணுறேன், உன் காலில் விழுவுறேன், அந்த ஃபோனை கொடுன்னு. அந்த ஃபோனில் எனக்கு இவ்வளோ பெரிய ரிஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃபோனை நான் எடுத்து வந்ததுலேருந்து வெளியில் 1000 பேர் என்னை கொலை மிரட்டல் விடுறான், அந்த ஃபோனை கொடுத்துருங்கன்னு. சில பொண்ணுங்களும் வக்கீலுக்கு படிக்கிற பொண்ணுங்களும் ஜாயின் பண்ணி அந்த ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ அவ்வளோ நேரமாக என் குடும்பத்தை சேர்றதுக்கு அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த ஃபோனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த சீக்ரெட், அவ்வளோ சீக்ரெட் இருக்கு. அதனால அந்த ஃபோனை அந்த ஃபோனில் நான் என்ன சொல்றேன் வந்து நான் எல்லாத்தையும் நோண்டி பார்த்தேன். வாய்ஸ் ரெக்கார்டு, கான்டாக்டு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோ, பல பெண்கள் எல்லாம் சின்ன வயசு பெண்கள் ஏகப்பட்ட பேர் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. 20-22 வயசு தான் இருக்கும். இவங்களுக்கு லிங்க் பண்ணுறது, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கட் பண்ணுறது ஏகப்பட்டது. அதில் ஃபுல்லாக ஜென்ஸ் நம்பர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 நம்பர் கிட்ட இருக்கும். எல்லாவனும் நான் இந்த மாதிரி வந்துடுறேன் மேடம், எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் ப்ளே பண்ணுறேன், அப்படி இப்படின்னு எல்லா ரெக்கார்டும் அதில் இருக்குது. அதனால தான் அந்த பெரிய டீமாக இருக்குது. எனக்கு வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஒரு திட்டத்தட்ட அது வந்து பியூட்டி பார்லர் நேம் தெரியாது சார். அந்த மசாஜ் சென்டர் பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க. அந்த மசாஜ் வெற்றினி மண்டபத்துல ஒரு மேடம் நடத்துறாங்க. அந்த மேடம் என் பொண்டாட்டி எல்லாம் கன்னியாகுமரி போறாங்க, என் பொண்டாட்டி கூட இன்னும் ஒரு 4-5 பொண்ணுங்களும் போறாங்க, வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க பாருக்கு. அது எனக்கு தெரியாது. அவ வீடியோ கால் பண்ணும்போதெல்லாம் அதை வேறு உண்மையிலே நான் லேடிஸ் கூட தான் ஒர்க் பண்றேன்னு எனக்கு வீடியோ கால் நிறைய பண்றா. ஆனா இங்க இருந்து போகும்போது ஒரு ட்ரெஸ், அங்க இருக்கும்போது ஒரு ட்ரெஸ், மேக்கப் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு சந்தேகம் அதிகமா தூண்டிச்சு. பொண்டாட்டி போயிட்டா,
அவளை நான் காப்பாத்துறதுக்கு போராடுறேன். என் பிள்ளைங்க இருக்கு, என் பிள்ளைங்க என்னால வளர்க்க முடியாது. என் சைட்ல லேடிஸ் எங்க அம்மா யாருமே இல்ல. என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். நான் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதுல இருந்து என் பொண்டாட்டி தவிர பல பெண்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த ரிஷ்யூவே எடுத்திருக்கேன். என் சொந்த பொண்டாட்டியை நான் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்க மாட்டேன். அவ பண்ணிட்டா, நான் திருந்திட்டு அவ கூட வாழணும், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதனாலதான் நான் இங்க பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அடுத்த தலைமுறை இதே மாதிரி ஆகக்கூடாது. பாவப்பட்ட பெண்கள், பைசா இல்லாதவங்க பெண்களை வளைச்சி போடுறதில்ல, அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் தீவிரமா இங்க எஸ்பி ஆபீஸுக்கு துணிஞ்சு வந்திருக்கேன். சொந்த பொண்டாட்டி மேல எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான், நான் வந்திருக்கேன். காப்பாத்தி கொடுங்க, என் பொண்டாட்டியை மீட்டு கொடுங்க. எனக்கு உயிர் கொலை மிரட்டல் அதிகமா வந்துட்டு இருக்கு. அவங்க மேலேயே எடுங்க. ரெக்கார்டு இருக்கு, இதுல இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. ஒருத்தவன் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு வந்து போலீஸ்காரன் பையன் உன்னால முடிஞ்சதை என்ன நொற்றின்னு பாக்குறான்னு தெனவட்டா சொல்லியிருக்கான் சார். அவனை மட்டும் விட்டுறாதீங்க சார், எனக்காக. அவன் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் மேடமும் சொல்றாங்க, அந்த செல்ல குடிக்கலன்னா உன் பொண்டாட்டி உன் புள்ள ஒன்ன நான் என்ன பண்றேன், ஆளுங்களை வச்சு வெட்டி சாச்சிருவேன்னு மிரட்டுற அந்த ரெக்கார்டும் இந்த செல்லுல இருக்கு. இதெல்லாம் நீங்க பாத்துட்டு ஆக்ஷன் எடுங்க. பல பெண்கள் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. ஆமா, குடுக்கலன்னு என்னை அதிகமா டார்ச்சர் பண்றாங்க. வர வழியில எனக்கு திட்டத்தட்ட ஒரு 150 கால் வந்திருக்கும். 150 கால நான் எடுக்கல. போன் எங்க வச்சிருக்கீங்க? போன என் கையில இருக்கு. நான் ஓனர் பேசுறேன், எங்க நிக்கிறீங்க? நான் போனை வந்து நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். என் பொண்டாட்டிட்ட சிபிஎஸ்சில போயிட்டு நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். புரியல. என் பொண்டாட்டிக்கிட்ட ஹாஸ்பிட்டல் நேற்று நைட்டு நான் சேரணும், எவ்வளவு போராடினேன். சரி, நீங்க சேருங்க. ஏன் போன கையில கொடுக்க வேண்டியதானே? சரி, உங்க போனன்னு இப்ப தெளிவா பேசுறீங்கல்ல, என் பொண்டாட்டிட்ட எதுக்கு வரணும்? புரியல. என் பொண்டாட்டிட்ட ஸ்கேனிங் காட்டுங்க, நான் ஜிபே பண்றேன். ஹலோ, என்னது? உங்க பேர் என்ன? நீங்க எங்க நிக்கிற சொல்லு. இல்ல, உங்க பேர் சொல்லுங்கம்மா. போன மட்டும் உங்க போன என் பொண்டாட்டிட்ட எப்படி போகணும்னா நான் கேக்குறேன். அதுக்கு வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு டைரக்டா வந்து பேசுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.